இருக்க வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹலோ ஃபிலஸ், ரீசெண்டாக பப்ளிக் ஃபோரம் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது இந்த டீப்சீக் ஏஐ தான். எங்கே பார்த்தாலும் டீப்சீக் தான் பேசிகிட்டு இருக்காங்க. டீப்சீக் எப்படி திடீர்னு சாட்ஜிபிட்டியோட கம்ப்யூட்டர் ஆச்சு, சாட்ஜிபிட்டிக்கும் டீப்சீக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸை ரெண்டு ஏஐ மாடலையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சைனானாலே சென்சார்ஷிப்க்கு பேர் போனது. இந்த டீப்சீக்கில் அது மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோட கடைசியில் எப்படி டீப்சீக்கை நம்மளோட பிசியில் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணி ஆஃப்லைனில் ரன் பண்ணுறதுன்னு ஒரு டெமோவோட பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. டீப்சீக்னா ஒரு ஏஐ லாங்குவேஜ் மாடல். இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணும், ஜஸ்ட் லைக் சாட்ஜிபிட்டி அண்ட் அதர் ஏஐ மாடல்ஸ். இந்த ஏஐ மாடலோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நவம்பர் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் என்விடியோட ஸ்டாக்கை கலங்க வச்சு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது டீப்சீக்கோட ரீசனிங் மாடலான டீப்சீக் R1 தான். இது ஜஸ்ட் இப்போ தான் 20 ஜனவரி 2025 ரிலீஸ் பண்ணாங்க. டீப்சீக்கோட ப்ரீவியஸ் வெர்ஷன் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வெர்ஷனோட ரெஸ்பான்ஸ் டைம், ரீசனிங் அக்யூரஸிலாம் சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இந்த வெர்ஷன் ஆஃப் டீப்சீக்கில் மற்ற ஏஐ லாங்குவேஜை காட்டிலும் ரீசனிங் டைப் கொஸ்டினுக்குலாம் ரொம்ப அக்யூரேட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. டீப்சீக் R1 மாடலில் 617 பில்லியன் பேராமீட்டர் இருக்கும். இந்த மாடலில் லோ பவர்டு கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு ஹை ரிசோர்ஸ் தேவைப்படும். அதனால் இந்த மாடலை வச்சு சின்ன மாடல்லாம் நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல்லாம் லோ பவர்டு ஹார்ட்வேர்லேயே ரன் பண்ணலாம். இந்த ட்ரெயினடு மாடல்லாம் சைஸ்லையும் சின்னதாக இருக்கும். இதுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம லோ பவர் ஹார்ட்வேர்லேயே ரன் பண்ணிக்கலாம். இது டீப்சீக் டிஸ்டில்டு மாடல்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பெரிய மாடல் கொடுக்குற ஆன்சர்லாம் மிமிக் பண்ணி சின்ன மாடலை ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுக்கு தான் டீச்சர் ஸ்டூடெண்ட் மாடல்னு சொல்கிறாங்க. 671 பில்லியன்ஸ் பேராமீட்டர் இருக்கிற மாடலை வச்சு சின்ன மாடல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. டீப்சீக் இன்டர்நெட்டில் ஹாட் டாபிக் ஆனதுக்கு காரணம், அவங்க இந்த டிஸ்டில்டு மாடலை மட்டும் ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணாமல் பெரிய மாடலான 671 பில்லியன் பேராமீட்டர் இருக்கிற மாடலையும் சேர்த்து ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் சாட்ஜிபிட்டிக்கு ஈக்குவலான ஏஐ மாடலை நீங்கள் உங்களோட பர்சனல் நெட்வொர்க்லேயே ரன் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் சோர்ஸ் கோடை நீங்கள் கமர்ஷியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீப்சீக் R1 நீங்கள் உங்கள் லோக்கல் சர்வர்லேயோ எதுலேயோ ரன் பண்ணணும்னா ஹார்ட்வேர் காஸ்ட் ஆகும். அதுக்கு அல்டர்னேட்டிவாக அவங்களோட ஏபிஐ கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் டீப்சீக் சைனாவோட ப்ரைவசி பாலிசியை ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் டேட்டா சைனீஸ் கவர்மெண்ட் எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஏபிஐ அண்ட் ஓப்பன் சோர்ஸுக்கும் தனித்தனி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் கோடை லோக்கலாக யூஸ் பண்ணுறதுனால டேட்டா செக்யூரிட்டி இருக்கும். ஆனால் ஹை ஹார்ட்வேர் பவர்லாம் தேவைப்படும். ஏபிஐ யூஸ் பண்ணுறதுனால இன்ஃபரன்ஸ்லாம் டீப்சீக்கோட சர்வர்லேயே நடக்கும். ஆனால் டேட்டா ப்ரைவசி கொஞ்சம் இல்லை. February 2023 மெட்டா ரிலீஸ் பண்ணது தான் லாமா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மெட்டா ஏஐ. இதோட செகண்ட் வெர்ஷன் தான் llama 2. இந்த llama 2ஓட சோர்ஸ் கோடை மெட்டா ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் டீப்சீக்கோட டிஸ்டில்டு வெர்ஷனான டீப்சீக் R1 டிஸ்டில் மாடல்லாம் லாமாவை பேஸாக வச்சு தான் டெரைவ் பண்ணியிருக்காங்க. லாமாவோட ஓப்பன் சோர்ஸ் கோட்லாம் டீப்சீக் மாதிரி இல்லாமல் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 700 மில்லியன் உள்ள கம்பெனிக்கெல்லாம் ஸ்பெஷல் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டீப்சீக்கை சாட்ஜிபிட்டியோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே அதிகமாக சென்சார்ஷிப் இருக்குது. நீங்கள் சைனாவை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. பேசிக்கான கேள்வி, சைனாவோட லீடர் யாருன்னு கேட்டால் கூட சென்சார் ஆகிடும். அது கொடுக்குற அவுட்புட்டில் ஒரு சைனாங்கிற வேர்டு இருந்தாலே சென்சார் ஆகிடும். லிட்ரலி நீங்கள் சைனாங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு கொஷின் கூட கேட்க முடியாது. அப்படியே கேட்டால் கூட ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும் போது எங்காச்சும் சைனாங்கிற வேர்டு இருந்தால் அது அப்படியே சென்சார் ஆகிடும். அப்படி கேளு தெரியாது. சைனீஸ் கவர்மெண்ட் பற்றி யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னே சைனீஸ் கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த சென்சார்ஷிப் தொல்லைலாம் இருக்கவே இருக்காது. இது வெறும் ஆன்லைன் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லாவே கவனிக்கலாம். அது நீங்கள் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே சென்சார் ஆகிடும். ஸோ இதனால் ஆஃப்லைனில் நடக்க வாய்ப்பு கம்மி தான். நீங்கள் சோர்ஸ் கோடை லோக்கலாக ரன் பண்ணுறப்ப டேட்டா ப்ரைவசியும் இருக்கும், சென்சார்ஷிப்பும் கம்மியாக இருக்கும். சொல்லப்போனால் சென்சார்ஷிப்பே இருக்காது. லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமைசேஷனும் நிறைய இருக்கும். லேட்டராக இந்த வீடியோலேயே டீப்சீக்கை எப்படி நம்ம லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீப்சீக்கோட ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு சில இடத்துல சாட்ஜிபிட்டியோட பெட்டராக இருந்தாலும் சம் பிளேசஸில் சாட்ஜிபிட்டி தான் லீடில் இருக்குது. இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சாட்ஜிபிட்டிக்கும் டீப்சீக்கும் டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இமேஜ் ப்ராசஸிங்.
இந்த ஃபீச்சர் ChatGPT வெர்ஷன் 4ல இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக இருக்கிற வெர்ஷன் ChatGPT 4.0லையும் இருக்குது. இதை நீங்கள் இப்போ கூட யூஸ் பண்ணலாம். இமேஜ் ஜென்ரேட்டும் பண்ணவும், ஆனால் இமேஜோட கான்டெக்ட்டும் புரிஞ்சிக்கும். ஆனால் டீப்சீக்கில் இந்த ஆப்ஷன் இல்லை. இமேஜில் உள்ள கான்டெக்ட்டை டீப்சீக் காட்டி புரிஞ்சிக்க முடியாது. இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும்தான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வழியாக தான் நீங்கள் கேள்வி வைக்க முடியுமே தவிர அதோட கான்டெக்ட்டை புரிய வைக்க டீப்சீக் ஆட முடியாது. ப்ரைஸிங்னு பார்த்தா உங்கள்கிட்ட டீப்சீக் ரன் பண்ணுற அளவுக்கு ரிசோர்ஸ் இருந்தால் ஃப்ரீயாகவே லோக்கலாக ரன் பண்ணிக்கலாம். மாதிரி எங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இல்லை. நீங்கள் ஏபிஐ பக்கம் போனீங்கன்னா டீப்சீக் ChatGPT கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே சீப் தான். டீப்சீக் 27% காஸ்ட் வந்து ChatGPTயோட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ChatGPTயோட ப்ரோ வெர்ஷன் மந்த்லி $20 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் டீப்சீக்கோட ப்ரோ வெர்ஷன் $29 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. நம்ம டீப்சீக்கை நம்மளோட பிசியில் லோக்கலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்டெப்பாக ஒன்றுனா ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓலாமான ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரியே அது டவுன்லோட் கிளிக் பண்ணி கொடுத்துரும். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தானாகவே டவுன்லோடு பாப்பப் போகிறோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓலாமா செட்டப்னு ஒரு EXE ஃபைல் செட்டப் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி அதை இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓலாமா வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மேலே மாடல்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போனீங்கன்னா அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே டீப்சீக் R1 இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. உள்ளார போயிட்டீங்கன்னா டீப்சீக் R1 பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே டீப்சீக் R1ல் 671 பில்லியன் பேராமீட்டர் இருக்கிற மாடலோட கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஆர்டராக வச்சுருந்தீங்கன்னா இந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா அதோட டிஸ்டில்டு வெர்ஷன்லாம் இருக்கும். 1.5 பில்லியனு, 7 பில்லியனு, 8 பில்லியன், 32 பில்லியன், 70 பில்லியன் பேராமீட்டர் உள்ள எல்லா டிஸ்டில்டு வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1.5 பில்லியன் பேராமீட்டர் இருக்கிற மாடலை வந்து நான் உங்களுக்கு லோக்கலாக ரன் பண்ணி காமிக்கிறேன். அதை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ண அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோட் ஆகும். சூஸ் பண்ணியிருக்க டிஜிட்டல் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் அதோட சைஸ் வேரி ஆகும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 1.5 பில்லியன் பேராமீட்டர் இருக்கிறதுனால இதோட சைஸ் வந்து 1.1 GB தான். ஓலாமா ரன்னுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில நேரத்துக்கு ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகாமல் இருந்தால் ஓலாமா புல்லுன்னு கொடுத்து டீப்சீக்கோட வெர்ஷனை போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஏஐயோட ப்ராம்ப்டெல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து என்ன மெசேஜ் பண்ணாலும் அதை நீங்கள் ஏஐ டேரெக்டாக பேசிக்கலாம். இது வந்து இன்டர்நெட் இல்லாட்டியும் நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை. இப்போ வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லாமல் ஒரு கொஞ்சம் க்ளீனான யூஐயோட உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், சாட் பாக்ஸ் ஏஐன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு ரன் அது மாதிரிலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சர்ச் பாரில் போய்ட்டு சாட் பாக்ஸ் ஏஐன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்க்கே சாட் பாக்ஸ் ஏஐயோட தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. உள்ளார போனோடனே ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதோட செட்டப் ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். சாட் பாக்ஸ் போட்டு setup.exe இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா யூஸருக்கும் இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லை இந்த பர்டிகுலர் யூஸருக்கு மட்டும் இன்ஸ்டால் பண்ணணுமா இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கேட்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். சாட் பாக்ஸ் ஏஐக்குள்ளார போயிட்டு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த சாட் பாக்ஸ் ஏஐயில் உள்ள செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓலாமா ஏபிஐ கொடுக்கணும். உள்ளார போய்ட்டு ஏபிஐ மாற்றணும். அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு என்ன மாடலில் வந்து அனௌன்ஸ் யூஸ் பண்ணணும்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் கீழே வந்து இங்கேயே மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லும். ஆன்லைனில் உள்ள மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் சைனாவை பற்றி கேட்கும்போது சென்சார் ஆகிட்டு இருக்கும்ல, அந்த பிரச்சனைலாம் இங்கே கிடையாது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சைனாவோட பிரசிடென்ட் யாருன்னு இதில் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அது டக்குன்னு பதில் சொல்லிடும். இதில் சென்சாருங்கிற இதுக்கே இடம் கிடையாது. இப்போ டீப்சீக் அந்த 1.5 பில்லியனுக்கு 8 பில்லியனுக்கு என்ன இருக்குன்னா, டீப்சீக் 1.5 வந்து ரிசோர்ஸ் கம்மியாக தேவை உங்களுக்கு, ஆனால் அக்யூரசி கம்மியாக இருக்கும். இதே வந்து 8 பில்லியன் பேராமீட்டர் இருக்கிறதுக்கு வந்து ரிசோர்ஸ் அதிகமாக தேவைப்படும், அக்யூரசியும் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எப்படியே பார்க்கலாம். இது வந்து ஒரு கேட்ட ஒரே கேள்விக்கு 8 பில்லியன் பேராமீட்டர் எப்படி திங்க் பண்ணி சொல்லுது. இதே வந்து 1.5 பில்லியன் வந்து திங்க் பண்ணாமல் எப்படி சொல்லுது.
கொடுக்குற ஆன்சர்லாம் அக்யூரேட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஹையர் பேராமீட்டர் இருக்கிற மாடலே சூஸ் பண்ணிக்கோங்க. டீப்சீக்கை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம லோக்கலாக பிசியில் ரன் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மொபைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதில் இன்ஸ்டால் பண்ணுறதோட கொஞ்சம் ஈஸி தான் மொபைலில். வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃபெல்லஸ்.